கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ என்ன ஒரு மேட்சுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதை பத்தி பேசி ஆகணும். ஸோ அதை தாண்டி ஆர்சிபி அஃபீஷியலா இப்ப வெளியில போக போறாங்களா? 6 மேட்ச்ல 6மே வின் பண்ணாலும் பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லையா? ஸோ என்னதான் நடந்தது? ஆர்சிபி வெறும் ஒரு ரன் வித்தியாசத்துல இந்த மேட்சை தோத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு குரூசியலான ஒரு மேட்சை எங்க விட்டாங்க? ஸோ யாரு மெயினான ஒரு காரணம்? ஸோ கல்பிரிட் யாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு ரொம்ப குரூசியலான மேட்ச். கிரீன் ஜெர்சி போட்டாலே ஆர்சிபி வந்துட்டு மேக்ஸிமம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். சோ கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு அதிகமா வச்சிருக்காங்க. பகல்ல ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. கடந்த 2 வருஷமா நடந்திருக்கு. இன்னைக்கும் கிரீன் ஜெர்சி, இன்னைக்கும் ஆல்மோஸ்ட் ஆர்சிபி மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. ஒரே ஒரு டேர்னிங் மூமெண்ட், அது என்ன அப்படிங்கறத நான் கடைசியில் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆர் அவங்க தான் வந்துட்டு பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. சோ ஆரம்பத்திலேயே பவர் பிளேல போட்டு விளாசிட்டாங்க. ஆனா எப்பவுமே இல்லாத அளவுக்கு ஆர்சிபி பவர் பிளேல 2 விக்கெட் அப்படிங்கறத எடுத்தாங்க. சோ அதை தாண்டி ஆல்மோஸ்ட் பவர் பிளே முடிஞ்ச ஒரு விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படியே இருந்தாலும் நல்ல ஒரு அளவுக்கு ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு. இந்த டெத் ஓவர்ஸ் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய மைனஸே இந்த டெத் ஓவர்ஸ் தான். சோ எர்தயால் கொடுக்கறாரு வைடா போட்டு தள்ளுறாருங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் போட்டாரு. நோ பால் போட்டாரு, 2 நோ பால். சோ பிச்சை விட்டு வெளியில குத்துறது ஒரு நோ பால், கால் வந்துட்டு வெளியில வச்சு போறதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட நோ பால். அந்த நோ பாலுடைய விளைவுகள் தான் இங்க வந்து நிக்குது. வைடும் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா எக்ஸ்ட்ராஸ் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காரு எஸ்தயால். எதுக்கு தான் டீம்ல இருக்காருன்னு தெரியல. சோ ஆரம்பத்துல இவர் ரிங்கு சிங் கிட்ட அடி வாங்கினப்போ சோ கண்டிப்பா நல்லா பிளேயரா வருவாருன்னு தட்டி கொடுத்து அவங்களும் என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 8 மேட்ச் ஆச்சு, இப்பவே வெளியில போயாச்சுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல கூட இவ்வளவு வைடு, இவ்வளவு எக்ஸ்ட்ராஸ், இவ்வளவு நோ பால் எல்லாம் தேவையான தம்பிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இனி பேஜி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா கூட எஸ்தயாலுடைய எக்ஸ்ட்ராஸ் தாங்க இன்னைக்கு மேட்சை பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சோ ஆண்ட்ரே ரசலை பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவர் பெருசாலாம் அடிக்கல. கிட்டத்தட்ட 20 பால் பிடிச்சி 25 ரன் சம்திங் என்னமோ அடிச்சாரு. சோ பெருசாலாம் அவர் அடிக்கவே கிடையாது. சோ அப்படியே இருந்தாலும் சோ கூட இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 222 அப்படிங்கிற ஒரு மேசிவ் டோட்டலை வந்துட்டு பிக்ஸ் பண்ணாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்சிபி உடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விராட் கோலி வந்த உடனே வெறித்தனமா ஆனாரு. சோ அன்பார்ச்சுனேட்லி அவர் அவுட் ஆனது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இது வந்துட்டு முறைப்படி அவுட் கிடையாது, அவர் இருந்திருக்கணும், இது நாட் அவுட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அது என்ன ஏது அந்த கான்ட்ரவர்சி ரிலேட்டடா நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுதான் மேட்சோட டர்னிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு தனியா வீடியோ போடுறேன். சோ எனிவே விராட் கோலி அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஃபேஃப் டு பிளஸி இன்னைக்கும் சொதப்பலுங்க, பயங்கரமா சொதப்பிட்டார். இருந்தாலும் நான் சொன்னேன் வில் ஜாக்சன் ஒன் டவுன் இறக்குங்க, கண்டிப்பா அந்த ஒன் டவுன் இறங்கணும்னா அவருடைய கேம் லெவல் வேற லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாருங்க. வில் ஜாக்சன் ரஜத் பட்டிதார் சரியான ஜோடி மாட்டுச்சு. 2 பேர் போட்டு பெரியன்னு பிரிச்சாங்க. சோ 2 பேருமே 50-50 அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு அடிங்க, தர்ம அடி அடிச்சுட்டாங்கன்னு சொன்னோம். இருந்தாலும் ஆண்ட்ரே ரசல், மார்க்கஸ் டாய்னஸ், இன்னும் 2-3 பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த பார்ட் டைமர் மாதிரி. இவங்களை வந்துட்டு பிக் பண்றது ரொம்ப கஷ்டங்க. வருவாங்க, 2-3 விக்கெட் எடுத்துட்டு போட்டே இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பேஸ் இருக்காது, அவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்காது. அந்த மாதிரிதான் அவங்களுடைய கேமே. அவங்க வந்தாங்க, ஒரே ஓவர்ல 2 பேரே தூக்கிட்டு போயிட்டாரு. அதுதான் மேட்ச் உடைய டேர்னிங் ஓவர்னு சொல்லும். இருந்தாலும் இந்த மிடில் ஆர்டர் மேல, அந்த கேமரூன் கிரீன் மேல இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினதுக்கு பேட்டிங்ல ஏதாவது பண்ணியா, பவுலிங் ஃபீல்டிங் நல்லா பண்ண பேட்டிங் பண்ணியான்னு பார்த்தா சோ இன்னைக்கும் தேவையில்லாத ஸ்டார்ட் ஆகி அவுட் ஆகி போயிட்டாருங்க. சோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சோ ரொம்பவுமே எதிர்பார்த்திருந்த மகிப்புல் லோம்ப்ரோர் வந்தாரு. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே 11லயே வச்சிருந்தாங்க இம்பாக்ட் பிளேயர் இல்லாம, அவரும் வந்துட்டு சொதப்பிட்டாரு. பிரபு தேசாய் ஒரு நல்ல கேமியோ ஆனாரு. அண்ட் தினேஷ் கார்த்திக் ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாரு. தினேஷ் கார்த்திக் பண்ணதும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஃபைனல் பால் கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம். அப்படியே இருந்தாலும் அவர் நின்றிருந்தா கூட அடிச்சிருக்க முடியுமாங்கிறது தெரியல. கரண் சர்மா டீசெண்டா பேட்டிங் ஆடுவாரு. நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட வீடியோஸ்ல பேசியிருக்கோம். மயங்க் தகரை விட ஓரளவுக்கு டீசெண்டாவே பேட்டிங் ஆடுவான்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்கேல ஆடி பார்த்திருக்கோம். 2-3 மேட்ச் வந்துட்டு கடைசி ஓவர்ல 6 எல்லாம் அடிச்சிருக்காரு. பவன் நெகி இவரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரே கேட்டகரி. சோ இன்னைக்கு மிச்சல் ஸ்டாக்க போட்டு கழட்டிட்டாருங்க. ஆல்மோஸ்ட் டர் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சியா. சோ கண்டிப்பா ஆர்சிபி வின் அப்படிங்கிற மாதிரி 2 பால்ல 3 ரன்ஸ் அவ்வளவுதான், சிங்கிள் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நினைச்சிட்டு இருக்கும்போது சோ 24 கோடி கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு உருப்படியான வேலை செஞ்சாடானுங்கிற மாதிரி மிச்சல் ஸ்டாக் ஒரு கேட்ச் எடுப்பாரு. எக்ஸ்ட்ரானரி, உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். 24 கோடிக்கு இந்த ஒரு கேம் வின் பண்ணதுக்கு காரணம் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட், அந்த ஒரு கேட்ச் தாங்க. எக்ஸ்ட்ரானரியான கேட்ச், சான்ஸே கிடையாது. பக்கெட் ஹேண்ட்ஸ் குயிக்கா வந்துட்டு ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னோம். வந்த ஃபோர்ஸ்ல அப்படியே அள்ளி போட்டாரு அந்த கேட்சை. சோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட். சோ ஃபைனல் பால் அப்படிங்கறது வந்துட்டு ஃபர்கூசன் கிட்ட போச்சு. சோ ஃபர்கூசனை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவாரு, பவுலர் இருந்தாலும் கரெக்டா பிக் பண்ணாருங்க. நச்சுன்னு வரக்கூடிய அந்த பால கரெக்டா கேப்ல பிக் பண்ணி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிட்டாரு. செகண்ட் ரன் பார்த்தோம் அப்படின்னா அவரால் அவ்வளவு ஸ்பீடா வர முடியல. சோ அந்த இடத்துல ஆர்சிபியோட ஹோப் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இனிமேல் கிளம்பும். ஏன்னா இந்த ஒரு கேட்ச், அதாவது சால்ட்டுடைய ஒரு கேட்ச் வந்துட்டு நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஆர்சிபிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட அந்த சாதகமா போகல, அது நோ பால் தான் விராட் கோலி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
போட்டிருக்காங்க. இந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் பத்தி நான் தனி வீடியோ போடுறேன். லாஸ் அப்படிங்கிறது லாஸ் தான். ஸோ 2 பாயிண்ட் அப்படிங்கிறது போச்சு. எனிவே ரொம்ப க்ளோஸா கொண்டு வந்ததுனால நெட் ரன் ரேட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பட் நான் இனிமேல் தான் ஆரம்பமே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். ஆர்சிபிக்கு 6 மேட்சஸ்ல 6மே வின் பண்ணாலும் மேல இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே இருக்கணும். 4வது பொசிஷன் வர டீம் 7 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த கால்குலேட்டர் எடுக்க வேண்டிய தருணம் இப்போ அஃபீஷியலா வந்துருச்சு. நான் இப்பவும் ஆர்சிபி அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எஸ், நமக்கே தெரியுது கண் கூட ஆர்சிபி அவுட் தான்ங்கிற மாதிரி. இருந்தாலும் ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 6 மேட்சஸ் அப்படிங்கிறத ஃப்ரீயா விளையாட போறாங்க. ஸோ வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் பார்க்க போறது கிடையாது. ஸோ இந்த சீசனும் ஆர்சிபி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு 90% முடிஞ்சுன்னு சொல்லணும். ஸோ ஏதாவது ஒரு 10% ஹோப் இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.